ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கி கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த ஜூலை 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. ஏற்கனவே பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் தலையிடவில்லை என்றும் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றமே முடிவெடுக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருந்தது. இதனை அடிப்படையாக கொண்டு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனோஜ் பாண்டியன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கட்சி நிறுவனர் எம்ஜிஆரின் கொள்கைகளுக்கு விரோதமானது என்றும், அதனால் ஜூலை 11இல் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் செயல்பட தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார். தங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் விளக்கமளிக்க வாய்ப்பளிக்காமல் நீக்கியது சட்டவிரோதம் என்றும், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் பொதுக்குழுவுக்கு அதிகாரமில்லை என்றும் குரு கிருஷ்ணகுமார் முறையிட்டார். கட்சி விதிகளின்படி கொள்கைகளுக்கு விரோதமாக செயல்பட்டால் உறுப்பினர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாமே தவிர அவர்களை நீக்க பொதுக்குழுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் வாதிட்டார். 2021 டிசம்பர் மாதம் நடந்த பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதால் அந்த பதவிகளை கலைத்து பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டுவர தீர்மானம் கொண்டு வந்தது சட்டவிரோதமானது என்றும், கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் ஒற்றை தலைமை விரும்புவதாக கூற எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும், அதனால் தங்களை நீக்கிய தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனோஜ் பாண்டியன் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த வழக்கில் தங்கள் தரப்பு விளக்கத்தை கேட்கவும் பதிலளிக்கவும் 2 வார கால அவகாசம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தது. ஆனால் இடைக்கால பொதுச் செயலாளர் நியமனம் கட்சி விதிகளுக்கு புறம்பானது என்று கூறியதுடன் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலையும் அறிவிக்க உள்ளதாக மனோஜ் பாண்டியன் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதிமுக உள்ளிட்ட எதிர்மனுதாரர்களின் வாதங்களை கேட்காமல் தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்ட போது நீதிபதி குறுக்கிட்டு எதிர்மனுதாரர்களின் விளக்கத்தை கேட்காமல் எப்படி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க இயலாத நிலை உள்ளதாலும் தீர்மானங்கள் மீது தடை விதிக்க வேண்டும் என மனோஜ் பாண்டியன் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வழக்கில் எதிர்மனுதாரர்கள் தரப்பு விளக்கங்களை கேட்காமல் எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதி வழக்கு குறித்து அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மார்ச் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் காலநிலை அறிவு இயக்கம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாக குழுவின் முதல் கூட்டம் குழுவின் தலைவரான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, மெய்யநாதன், பொருளாதார நிபுணர் மாண்டேக் சிங் அலுவாலியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காற்று மாசுபாட்டை குறைப்பது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது, சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல், காடுகளின் பரப்பளவை அதிகரித்தல் உள்ளிட்டவை தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளில் தமிழ்நாடு 36வது இடத்தில் உள்ளதாக கூறினார். வெப்ப அலைகளை கையாள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் வளர்ச்சிக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றும், வளர்ச்சியும் காலநிலை மாற்றமும் இரு கண்களை போன்றது என்றும் தெரிவித்தார். மேலும் கடல் அரிப்பை தடுக்க பனை மரங்களை நடும் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள 10 கிராமங்களை மீள் தன்மையுடைய கிராமங்களாக கிளைமேட் ரெசிலென்ட் வில்லேஜஸ் மாற்றுவதற்கான திட்டம் இன்று துவக்கப்படுகிறது. காலநிலை மாற்றம் குறித்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள், தொழில் முனைவோர் என சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க காலநிலை அறிவு இயக்கத்தை கிளைமேட் லிட்ரசி செயல்படுத்த போகிறோம். அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும். திருப்பூரில் ரயில்வே தண்டவாளத்தில் வடமாநில தொழிலாளியின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் தொழிலாளி அடித்துக் கொல்லப்பட்டிருப்பதாக கூறி சக தொழிலாளர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் பனியன் தொழிலாளர்களாக பணியாற்றிய பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சீவ்குமார் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். சஞ்சீவ்குமார் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கும் நிலையில் சஞ்சீவ்குமாரின் செல்போன் உள்ளிட்டவற்றை காணவில்லை எனவும் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறி ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் குவிந்தனர்.
ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலையம் முன்பு வடமாநில தொழிலாளர்கள் குவிந்ததால் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் RSS அணிவகுப்பை எந்தெந்த இடங்களில் நடத்த அனுமதி வழங்கலாம் என்பது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி RSSின் அணிவகுப்புக்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளால் அனைத்து மாவட்டங்களிலும் தெருக்களிலும் நடத்த அனுமதிக்க இயலாது எனவும் வாதிட்டார். கோவையில் PFI தடை செய்யப்பட்டதன் காரணமாக பிரச்சனைகள் இருப்பதாகவும் பிரச்சனை இருக்கும் இடங்களிலெல்லாம் சட்ட ஒழுங்கு கருத்தில் கொண்டு அனுமதிக்க இயலாது என்றும் தெரிவித்தார். இது தொடர்பான ஆவணங்களை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளாமல் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார். மேலும் RSS அனுமதி அமைப்பிடம் பேசி எந்தெந்த இடங்களில் அனுமதி வழங்க முடியும் என்பது குறித்து முடிவு செய்து அதனை அறிக்கையாக சீலிட்ட கவரில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த RSS தரப்பு வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் PFI போன்ற தீவிரவாத அமைப்புகளை அரசால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தங்களது அணிவகுப்புக்கு தடை விதித்துள்ளதாக குற்றஞ்சாட்டி முன்வைத்தனர். இந்த விவகாரத்தில் சுமூக தீர்வு காண நீதிபதிகள் அறிவுறுத்திய நிலையில் மார்ச் 5ஆம் தேதி நடைபெற இருந்த அணிவகுப்பை ஒத்திவைப்பதாக RSS அமைப்பு உறுதியளித்தது. பின்னர் RSS அணிவகுப்பை எங்கெல்லாம் நடத்த அனுமதி வழங்கலாம் என்பது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். கர்நாடகத்தில் லோக் ஆயுக்தா போலீசார் ஆளுங்கட்சி MLAவின் வீடுகளில் சோதனை நடத்தியிருப்பது தேசிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்த எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கோரும் அளவிற்கு அப்படி என்னதான் நடக்கிறது கர்நாடகத்தில்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கர்நாடக மாநில ஆளும் பாஜக MLA மாதல் விருபக்ஷாப்பாவின் மகன் பிரசாந்த் மாதலின் பெங்களூரு வீட்டில்தான் இந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பெங்களூரு நீர் விநியோகம் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் மூத்த கணக்காளராக உள்ள பிரசாந்துக்கு இவ்வளவு பணம் கிடைத்தது எப்படி என்பதுதான் இந்தியாவில் பலதரப்பினரின் கேள்வியாக உள்ளது. கர்நாடக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் மாநில சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் நிறுவனமான KSDL இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம்தான் மைசூர் சாண்டல் சோப் மற்றும் அகர்பத்திகளை தயாரித்து வருகிறது. இந்த அமைப்பின் தலைவராக சன்னாகிரி தொகுதி MLAவான மாதல் விருபக்ஷப்பா உள்ளார். KSDL அமைப்பின் டெண்டர் ஒன்றை தங்களுக்கு ஒதுக்க தனிநபர்கள் சிலர் மாதலின் மகன் பிரசாந்துக்கு லஞ்சம் அளித்ததாக கூறப்படுகிறது. டெண்டரை ஒதுக்க 80 லட்சம் ரூபாயை பிரசாந்த் லஞ்சமாக கேட்டதாக தெரிகிறது. அதில் முதற்கட்டமாக 40 லட்சம் ரூபாயை அவர் லஞ்சமாக பெற்றபோது அங்கு மறைந்திருந்த லோக் ஆயுக்தா போலீசின் லஞ்ச ஒழிப்புத்துறை பிரிவினர் பிரசாந்தை கையும் களவுமாக பிடித்தனர். தந்தை விருபக்ஷப்பாவிடமிருந்து டெண்டர் பெற பிரசாந்திடம் லஞ்சம் தரப்பட்டதாக லோக் ஆயுக்தா போலீசார் தெரிவிக்கின்றனர். 40 லட்சம் ரூபாய் லஞ்சப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து பிரசாந்தின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 8 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து கைது செய்யப்பட்ட பிரசாந்த் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பிரச்சினை பெரிதான நிலையில் KSDL அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து விலகும் கடிதத்தை முதலமைச்சர் பசவராஜ் பொம்மைக்கு அனுப்பி வைத்துள்ளார் விருபக்ஷப்பா. இதனிடையே லஞ்ச புகாரில் சிக்கியுள்ள MLAவுக்கு சொந்தமான இடங்களிலும் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இந்த லஞ்ச விவகாரத்தில் சுதந்திரமான விசாரணை நடத்தப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். ಈ ವಿಚಾರದಲ್ಲೂ ಕೂಡ ಲೋಕಾಯುಕ್ತ ಸರ್ವ ಸ್ವತಂತ್ರವಾಗಿರುವಂತಹ ಒಂದು ಸಂಸ್ಥೆ, ನಿಷ್ಪಕ್ಷಪಾತವಾದಂತಹ ತನಿಖೆ ಆಗಲಿ, ಯಾರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಆಗಲಿ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮ್ಮ ನಿಲುವು. அதே நேரத்தில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. 8 கோடி ரூபாய் பிடிபட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக லோக் ஆயுக்தா அமைப்பு அதிகாரியான PS ಪಾಟೀಲ್ தெரிவித்துள்ளார். ಈಗ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ ಪ್ರಕ್ರಿಯೆ ಶುರುವಾಗಿದೆ. ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಏನು ಅದರ ಸತ್ಯಾಸತ್ಯತೆಯನ್ನು ಕಂಡುಹಿಡಿತೀವಿ, ತಪ್ಪಿತಸ್ಥರನ್ನ ಶಿಕ್ಷೆ ಗುರಿಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲ ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ತೀವಿ. மே மாதத்திற்குள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் ஆளுங்கட்சி MLA மகன் கைது, அவரது வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் ஆகியவை கர்நாடக அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தியுள்ளது.
மலைகளில் வளரும் முதல் ரக கஞ்சாவை தாம்பரம் அடுத்த சேலையூரில் வீட்டில் ஏசி வைத்து வளர்த்த கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்கள். சென்னை தாம்பரத்தில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த 4 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. குறிப்பாக எல்எஸ்டி ஸ்டாம்ப் என்ற போதைப் பொருளை கல்லூரி மாணவர்களுக்கும் அதே போல நட்சத்திர விடுதிகளில் நடைபெறக்கூடிய மது விருந்துகளுக்கும் விற்பனை செய்வதாக வடக்கு கடற்கரை காவல் நிலைய தனிப்படை போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள். இதில் சக்திவேல் என்பவரிடம் விசாரணை நடத்தியதில் தாம்பரத்தை அடுத்த சேலையூர்ல அவருடைய வீட்டுல கஞ்சா செடி வளர்த்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கஞ்சா செடி என்பது மலைகளில் வளரக்கூடிய கஞ்சா செடி, ஒரு முதல் ரக கஞ்சா செடி என்பதால் வீட்டில் அதே போன்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக ஏசி, விளக்கு, லைட் போன்ற அனைத்து வசதிகளும் செய்து அந்த கஞ்சா செடியை வளர்த்திருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரித்து வர்றாங்க. அந்த கஞ்சா செடி அனைத்துமே அங்கிருந்து பறித்து காவல்துறை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதே போல அவரிடமிருந்து அந்த எல்எஸ்டி ஸ்டாம்பு வகையான அந்த போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேருமே பட்டதாரிகள், அதாவது சாப்ட்வேர் இன்ஜினியர், இது போன்ற பல்வேறு துறை சார்ந்த பட்டப்படிப்பு படித்தவர்கள். யூடியூப் மூலமாக பார்த்து இது போன்ற கஞ்சா செடிகளை வளர்த்திருப்பதாகவும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு. குட்கா மற்றும் பான் மசாலா தடை சட்டத்தை ரத்து செய்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் ஆண்டுதோறும் உத்தரவு பிறப்பித்து வருகிறார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தன. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குட்கா உள்ளிட்ட பொருட்களுக்கு தடை விதிக்கும் அரசின் அறிவிப்பாணையை தடை விதித்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் KM ஜோசப் மற்றும் நாகரத்னா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் அமித் ஆனந்தவாரி கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தடை நீடிப்பதாகவும் பொதுமக்களின் உடல்நலன் கருதி தடை தொடர வேண்டும் என்றும் கேட்டார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். பின்னர் வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வரலாற்றில் பதிவாகக்கூடிய வகையில் மக்கள் இந்த மிகப்பெரிய ஆதரவை இந்த இடைத்தேர்தலில் வழங்கியிருக்கிறார்கள். மக்களுக்கான கூட்டணி என்கிற அங்கீகாரத்தை தருகிற வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. இந்த வெற்றி என்பது முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன். பணம் வென்றுவிட்டதாக எடப்பாடி சொல்லிக் கொடுத்ததை அதிமுக வேட்பாளர் தென்னரசு கூறியிருக்கிறார் என ஈவிகே சிலுங்கவன் விமர்சித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஈவிகே சிலுங்கோவன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் காங்கிரஸ் சட்டப்பேரவைக் குழு தலைவராக செல்வ பெருந்தகை சிறப்பாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 350 கோடி ரூபாய் செலவு செய்து திமுக பெற்ற வெற்றி போலியானது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவின் தோல்வி வெற்றிகரமான தோல்வி என்றார். எங்களை பொறுத்தவரை இது ஒரு தோல்விகரமான வெற்றி தான். அது தோல்விகரமான வெற்றி தான். அவங்கள பொறுத்தவரை வெற்றி கிடையாது. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உண்மையிலே நாங்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம். எப்படின்னா இவ்வளோ தாண்டியும் கூட அவங்க நினைச்சதுன்னா டெபாசிட் போயிடும், அந்த அளவுக்கு கீழே போயிடுவாங்கன்னு. ஆனால் வீடு கொண்டு எத்தனை அடக்குமுறைகள் எவ்வளோதான் பணம் கோடி கூட செலவு செய்தால் தாண்டி அதை தாண்டி ஒரு மகத்தான அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு ஒரு 44,000 பேர் இன்னைக்கு அந்த தொகுதி ஆதரவு அளிச்சிருக்காங்கன்னா அப்போ 350 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்களை பொறுத்த அது பெரிய வெற்றியே கிடையாது. அது அதிமுகவிடம் பேசிக்கொண்டே திமுகவிடம் பேரத்தை கூட்டுவதே பாமகவின் தந்திரம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்
திமுகவுடனான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூட்டணியில் முறிவு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் அதற்கு கனவு காணும் அரசியல் கட்சியினர் ஏமாந்து போவார்கள் என்றும் கூறினார். திமுக கூட்டணியில் இடைவெளி ஏற்பட்டுவிடும் என்று இல்லை, அதற்கு வாய்ப்பில்லை. அந்த எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்கள் ஏமாந்து போவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் அதிமுக கூட்டணியிலேயே நாங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறோம் என்று திமுக கருத தேவையில்லை. திமுகவுடன் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் என்ற சமிக்ஞை தானே தவிர வேறொன்றும் இல்லை. அப்படி திமுகவோடும் பேசுவோம் என்று அதிமுகவுக்கு சொல்லுவது அவர்களுடைய நோக்கம். ஆக இரண்டு புறத்திலும் நாங்கள் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் கையாளுகிற உத்தியை தவிர சந்தித்ததனாலேயே திமுகவுக்கு வந்துவிடப் போகிறார்கள் என்று பொருள் இல்லை. திமுகவுடன் பேசிக்கொண்டே அதிமுகவிடம் பேரத்தை கூட்டுவது, அதிமுகவிடம் பேசிக்கொண்டே திமுகவிடம் பேரத்தை கூட்டுவது, இதுதான் பாமகவின் தந்திரம். காலநிலை மாற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்களை காப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் பாண்டியராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நீங்கள் எடுத்துரைத்த கருத்து என்ன, அதே போல வல்லுநர்கள் தெரிவித்த கருத்து என்ன? நீ முதல் மீட்டிங்கில் செக்ரட்டரி என்வாயரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஒரு ஃப்ரேம்வொர்க் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் என்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி டேட்டா யூஸ் பண்ணி தமிழ்நாடு வல்னரபிலிட்டி மேப்பிங் பண்ணியிருக்காங்க, அப்புறம் முக்கியமான என்ன மிஷன்ஸ் எடுக்க போகிறோம், வெட்லேண்ட் மிஷன், கோஸ்டல் மிஷன், க்ரீன் தமிழ்நாடு மிஷன், எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டரில் அதில் ஹெல்த்தும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா. பிகாஸ் அல்டிமேட்லி கிளைமேட் சேஞ்ச் ஏன் நம்ம அதை பற்றி நினைக்கிறோம், ஏன் அதை வெரி பண்ணணும்னா நம்மளோட ஹெல்த், நம்மளோட ஆரோக்கியத்தை அது பாதிக்க போகிறது. அதனால் அதோட மிட்டிகேஷனும் இம்பார்ட்டண்ட், அதை குறைக்கிறது, நம்மளோட எனர்ஜி கன்சம்ஷனை குறைக்கிறதும் முக்கியம். ரெண்டாவது பக்கம் அடாப்டேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ். இப்போ சில திங்ஸ் அதை வந்து தான் செய்யும். இப்போ ஹீட் வேவ்ஸ் வரப்போகிறது அப்படின்னு ஐஎம்டி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ப்ரோஆக்டிவாக என்ன ஸ்டெப் எடுக்கலாம் இப்போவே, so that we can reduce the impact. And then we also discussed about the climate literacy, schools, colleges, general public எப்படி விழிப்புணர்வு இதை பற்றி கொண்டு வரலாம். பிளாஸ்டிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணினோம். பிகாஸ் பிளாஸ்டிக்கில் தமிழ்நாடு has taken a lot of proactive steps by banning single use plastics. அதில் பிஹேவியர் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒத்தொத்தரும் நம்ம பிஹேவியரை நம்ம மாற்றினா தான் அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இது எல்லாமே கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதில் எல்லோரும் அதில் பங்கேற்றுக்கணும். நாகை மாவட்டம் நாகூரில் சிபிசிஎல் நிறுவன குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடலில் கச்சா எண்ணெய் கலந்த நிலையில் பாதிப்பை சரி செய்ய கோரி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகூரில் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள சிபிசிஎல் நிறுவன குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் 1000 லிட்டர் கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. இதனால் நாகூர் பட்டினச்சேரி மீனவ கிராம மக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. மேலும் கடலில் உள்ள மீன்கள் உயிரிழக்கும் அபாயமும் ஏற்பட்டது. கடலுக்கு அடியில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் அதை சரி செய்ய சிபிசிஎல் நிறுவன ஊழியர்கள் திணறி வருகின்றனர். நாகை வட்டாட்சியர் மற்றும் மீனவத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் பாதிப்பை உடனடியாக சரி செய்ய கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்படுது இதனால் ஒன்று. அது இல்லாமல் மக்களுக்கு நிறைய சுவாசிக்க முடியல, பொதுமக்கள் நிறைய சுவாசிக்க முடியல. நைட் ஆனால் இன்னும் கண் எரிச்சல் இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த காற்று இன்னும் மேலே அதிகரிக்க மக்களுக்கு தான் அதிக பாதிப்பு. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். நாட்டில் பதிவு செய்யப்படும் குண்டர் தடுப்புச் சட்ட வழக்குகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மற்றும் கடுமையான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபரை விசாரணை ஏதுமின்றி ஓராண்டு காலம் சிறையில் அடைக்க முடியும். மேலும் ஓராண்டிற்கு ஜாமீன் வழங்கப்படாது. இந்நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு 10 முதல் 15 குண்டர் தடுப்புச் சட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் பதிவான குண்டர் தடுப்புச் சட்ட வழக்குகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 நாடு முழுவதும் பதிவான வழக்குகளில் 51.2% தமிழ்நாட்டில் பதிவாகியுள்ளது. குண்டர் தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு காவல்துறை தெரிந்தே தவறாக பயன்படுத்துவதாகவும் நாளொன்றுக்கு 15 முதல் 20 வழக்குகளை ரத்து செய்வதாகவும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் ஆர்டிஐ தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழ்நாடு முழுவதும் அடுத்த 15 நாட்களில் 500 மருத்துவமனைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரிக்கோட்டை, கீழக்கரை உட்பட 5 இடங்களில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக ஒரே நாளில் 14 மருத்துவமனைகள் திறக்கப்படுவதாக தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணி முடிவடைவதற்குள் மாணவர்கள் மருத்துவர்களாகி விடுவார்கள் என்றார். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் முழு கட்டிடங்களும் கட்டிமுடிப்பதற்கு குறைந்தது 4 ஆண்டுகளாகும். 2028-2020 கட்டிட பணிகள் முடிவுறும். அதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் டாக்டர் ஆகிய வெள்ளம். மேலும் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த 15 நாட்களுக்குள் 500 மருத்துவமனைகளை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாகவும் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்த நாளையொட்டி 70 மணமக்களுக்கு துர்கா ஸ்டாலின் இலவசமாக திருமணம் செய்து வைத்தார். முதலமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இலவச திருமண விழாவை அமைச்சர் சேகர் பாபு ஒருங்கிணைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் ஒரே மேடையில் 70 மணமக்களுக்கு மங்கள நான் எடுத்துக் கொடுத்து துர்கா ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் மணமக்கள் துர்கா ஸ்டாலினுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஒவ்வொரு ஜோடிக்கும் 4 கிராம் தங்கத்தாலி, கட்டில், பீரோ, மிக்சி, கிரைண்டர், பாத்திரங்கள் என 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், மேயர் பிரியா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். கடந்த அதிமுக ஆட்சியில் மின்வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் நிலக்கரி எடுத்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரில் 908 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் மின்சாரத்துறைக்கு சொந்தமான இடத்தில் நிலக்கரி எடுப்பதில் முறைகேடு நடந்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.